மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட்டு. ஆல்ரெடி நம்மளுடைய டியூஷன் ஃபீஸ் என்ன வாங்கணும் ஒரு காலேஜஸ்ன்றதை பற்றி கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி அதர் ஃபீஸஸ், எக்ஸ்ட்ரா ஃபீஸஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது, ஹாஸ்டல் மெஸ் ஃபீஸு, வேறு எதனா ஃபீஸஸ்லாம் இருக்கா அப்படின்றத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஃபீஸ் கொஞ்சம் ரிவைல் பண்ணிவிடுவோம். ஏற்கனவே நம்ம இதுக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நம்ம ஒரு அவுட்லைன் பார்த்துருவோம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி நம்ம மெயினாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இதில் எம்பிபிஎஸ்க்கான கவர்மெண்ட் காலேஜில் ஃபீஸ் என்ன இருக்குன்றதை பாருங்கள். ஸோ 18,073 ருபீஸ் உங்களுக்கு தெரியும். அதில் எல்லா ஃபீஸஸ் உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ், ஸ்பெஷல் ஃபீ, அது காஸ்ட் அண்ட் டெபாசிட், அதுக்கப்புறம் லைப்ரரி, யூனிவர்சிட்டி ஃபீ எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்ஐசி, ரெட் கிராஸ், எல்லா மிஸ்லனியஸ் ஃபீ எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது 18,073ன்றது உங்களுக்கான ஃபீஸு. ஸோ இதில் பர் ஆனம் ஒரு வருஷத்துக்கான ஃபீஸ் இது. ஸோ அதுக்கப்புறம் பிடிஎஸ்க்கான ஃபீஸ் கொடுத்துருக்காங்க 16,073. ஸோ இது உங்களுக்கு தெரியும். இதை தாண்டி இவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐசி மெடிக்கல் கேகே நகர் மட்டும் 1 lakh உங்களுக்கு வரும் ஃபீஸு. அதுக்கப்புறம் அதுக்கான வாட்ஸ்அப் ஐபிக்கு 24,000 கொடுத்துருக்காங்க அந்த இஎஸ்ஐசியில். ஸோ கிளியராக பாருங்கள். இதில் நம்மளுக்கு மெயினாக நிறைய ஸ்டூடெண்ட் கேட்குற டவுட் அதர் தேன் டியூஷன் ஃபீஸ் என்ன வரும். இப்போ டியூஷன் ஃபீஸ் என்னன்றது இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ் 4,35,000. அதுக்கப்புறம் அருணை மெடிக்கல் காலேஜ் இது பார்த்தீங்கன்னா இப்போது புதுசாக வந்த ப்ராஸ்பெக்டில் நம்மளுக்கு இருந்தது இந்த இயர் ப்ராஸ்பெக்டில். ஸோ 4,50,000. ஸோ அதுக்கப்புறம் சிஎம்சி வெள்ளூர் உங்களுக்கு 56,330. அப்புறம் தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ் ஸோ 4,50,000. இந்த மாதிரி ஒரு காலேஜ் பற்றியும் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நம்ம அப்ளிகேஷன் போடும்போது உங்களுக்கான பிபிடி உங்களுக்கு தெரியும். அந்த பிடிஎஃப்ல நம்ம கொடுத்துருக்கோம். இதை தாண்டி இது எல்லாருமே தெரியும் 4.5 அரௌண்டு. சில காலேஜஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ இது எல்லாமே 5.5 கிட்ட ப்ரைவேட் யூனிவர்சிட்டி வந்திருக்கு, அதுவும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டென்டல் காலேஜஸில் உங்களுக்கு 2,50,000. ஸோ உங்களுக்கு 2.5ன்றது உங்களுக்கான டியூஷன் ஃபீஸாக இருக்குது. இது நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. இதை தாண்டி இன்னொரு முக்கியமான அப்டேட் இந்த ஃபீஸ் டீட்டெயிலில் இன்னொரு முக்கியமான அப்டேட் தெரியும். கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் காலேஜில் அலாட் ஆனால் இதில் அலாட் ஆகக்கூடிய பிடிஎஸ் ஸ்டூடெண்ட்டுக்கான ஃபீஸ் கிளியராக கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி வைஸ் இப்போ ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசியில் அலாட் ஆகிறீங்கன்னா உங்களுக்கு 18,073. எஸ்சி, எஸ்டி 12,000. ஸோ அதே மாதிரி பிடிஎஸ் காலேஜஸில் என்ன அலாட் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. இது ஏற்கனவே நம்ம பிடிஎஃப் ரீசெண்டாகவும் கொடுத்தாங்க. அதை தாண்டி அலாட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் பிடிஎஸில் உங்களுக்கு இப்போ பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி கேண்டிடேட்டு அவங்களுக்கு என்ன ஃபீஸ்ன்றது கொடுத்துருக்காங்க, அதுவும் பாருங்கள். 10,000 சம்திங் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் என்னென்னா உங்களுக்கு அந்த 2.5 lakh இன்கம் இதுதான் இப்போ அப்டேட் கொடுத்துருந்தாங்க. உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட்டை இப்போ அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு விண்டோ ஓப்பன் ஆகிருக்கு, போர்ட்டல் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இதில் கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணவங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணவங்க, அந்த கேட்டகரியில் இருக்கிறீங்க. ஸோ எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த கேட்டகரி இருக்கிறவங்க தயவு செய்து அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி அது இன்கம் சர்டிஃபிகேட் உங்களுக்கு அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு 2.5 lakhs ஆனுவல் இன்கம் இருக்கும்போது உங்களுக்கான டியூஷன் ஃபீ எக்ஸம்ஷனில் இருக்கும். ஸோ இது உங்களுக்கான கவர்மெண்ட்டே பே பண்ணோம். இது ஒரு முக்கியமான அப்டேட், இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஓகே, இதை விட நம்மளுக்கு முக்கியமான அப்டேட் என்னென்னா இப்போ ரிவைல் பண்ணியிருக்கிறது நம்ம டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க சார். இப்போ டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனில் பாருங்கள். ஸோ அவங்க கொடுத்துருக்கிறதுல இப்போ ரீசெண்டாக பிடிஎஃப் ஏற்கனவே லாஸ்ட் இயர் இது கொடுத்தாங்க, இப்போ கொஞ்சம் ரிவைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள், நம்ம சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி என்ன இருக்குன்றதை பாருங்கள். ஒரு காலேஜ்லேயும் அவங்களுடைய ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோ வாங்கணும், மெஸ் ஃபீஸ் எவ்வளோ, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபீ எவ்வளோ, அதர் ஃபீஸ் என்னன்றதை கிளியராக கொடுக்கணும்னு சொன்னதுனால இவங்க கொடுத்துருக்காங்க. அந்த ஒவ்வொரு காலேஜஸும் அவங்களுக்கான ஃபீஸ் வேரி ஆகுது. இது உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ்க்கு அப்புறம் என்ன இருக்கும் அந்த ஃபீஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கேஎம்சிஹெச் பாருங்களேன். டைப் ஆஃப் அகாமடேஷன் மந்த்லி ரெண்டில் சிங்கிள் ஏசி இருந்தால், சிங்கிள் நான் ஏசி, டபுள் நான் ஏசி, ட்ரிபிள் ஷேரிங் நான் ஏசி எவ்வளோ அமௌண்ட் பாருங்கள். அதுக்கப்புறம் மெஸ் ஃபீஸ் பர் மந்த்துக்கு எவ்வளோ, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபீஸ் கிடையாது. ஸோ அதர்ஸில் உங்களுக்கு புக்ஸு, நோட் புக்கு, ரெக்கார்டு எல்லாம், யூனிஃபார்ம் எல்லாம் இன்க்ளூடிங். அது இல்லாமல் 60,000 டெவலப்மெண்ட் ஃபீஸ்ன்னு வாங்குறாங்க. ஸோ இதை பாருங்கள் 1,77,500. இந்த மாதிரி உங்களுக்கு இதிலேருந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க பர் இயருக்கு எவ்வளோ வருதுன்னு. சில பேர் இயர்லி கொடுத்துருக்காங்க, சில பேர் மந்த்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணக்கூடிய அந்த காலேஜ் உங்களுக்கான ஃபீஸ் என்ன அப்பார்ட் ஃப்ரம் டியூஷன் ஃபீஸ் கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, மூகாம்பிகா இன்ஸ்டியூட் மெடிக்கல். இது நீங்கள் பொறுமையாக இந்த பிடிஎஃப் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் இருக்குது, டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து ஸோ நீங்கள் ஒவ்வொரு காலேஜும் கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எவ்வளோ ஃபீஸ் வருது அப்படின்றது. இப்போ நீங்கள் அன்னபூர்ணா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸ் மந்த்லி வாங்குறாங்க, மெஸ் ஃபீஸு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபீஸ், அதர் ஃபீஸ் எப்படி இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் மாறும். ஸோ அதுக்கப்புறம் அருணை, ஸோ
17,000 per monthன்றது உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸாக இருக்குது. அப்புறம் வந்து உங்களுக்கு மெஸ் ஃபீஸ் 18,000 per month. அப்போ நீங்கள் ஃபீஸ் அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா காலேஜஸில் அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ சார் வரும்ன்றதை நீங்கள் இப்போது எக்ஸாக்டாகவே கால்குலேட் பண்ணிக்கலாம். இதை தாண்டி வாங்க மாட்டாங்களா அப்படின்னா கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஒரு சில ஃபீஸஸ் நீங்கள் வாங்கலாம். ஸோ அது என்னன்றது நீங்கள் டைரெக்டாக தான் காலேஜில் போய் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும், வேறு வழி கிடையாது. ஸோ அவங்க காலேஜில் போய் போனீங்கன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க வேறு எதனா அடிஷனல் ஃபீஸ் இருக்குது அப்படின்றது. ஆனால் வாங்கக்கூடாது, இதுதான் ஃபீஸு, அதை நீங்கள் போய் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சிஎம்சி வெள்ளூர், ஸோ அதை பாருங்கள், கற்பகம், எல்லா காலேஜஸ் இருக்குது, எம்பிபிஎஸ்ஸும் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப் ஆஃப்னா உங்களுக்கான விதம் மாறுது பாருங்களேன். ஹாஸ்டல் ஃபீஸ் இவங்க ஓவரால் வாங்குறாங்க, ஸோ அதுக்கப்புறம் இவங்க மெஸ் ஃபீஸும் ஓவரால் வாங்குறாங்க, சில பேர் மந்த்லி போடுறாங்க. அதை கால்குலேட் பண்ணி நீங்கள் இயருக்கு கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான்ப்பா, இது வந்து நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓவரால் நம்மளுக்கான எல்லா ப்ரைவேட் காலேஜஸும் கொடுத்துருக்காங்க, அதை தாண்டி ப்ரைவேட் யூனிவர்சிட்டியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டென்டல் காலேஜஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய எல்லா டென்டல் காலேஜஸுமே இதில் இருக்குது. இதில் நீங்கள் 18 காலேஜஸ் லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ கிளியராக உங்களுக்கு 20 ப்ரைவேட் காலேஜஸ், அதுக்கப்புறம் 3 ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, அப்புறம் 18 பிடிஎஸ் ப்ரைவேட் காலேஜஸ் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மெயினாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் இப்போ ரொம்ப சாய்ஸ் ஃபில்லிங்கில் ரொம்ப அப்டேட்டாக பிஸியாக இருப்பீங்க. சாய்ஸ் ஃபில்லிங் போடும்போது ரொம்ப கரெக்டாக போடுங்க, தெளிவாக போடுங்க. உங்களுக்கு என்ன தேவைன்றதை பார்த்துட்டு எந்த காலேஜ் உங்களுக்கு ஓகேவாக இருக்குது, கட் ஆஃப் வைஸ் லாஸ்ட் இயர் எவ்வளோ எடுத்திருக்காங்கன்றதை பார்த்துட்டு சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். ஸோ நிறைய மாணவர்கள் வந்து அவங்க நம்மளுடைய ஆர்டர், ஃபார் எக்ஸாம்பிள் சீட் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா சீட் மேட்ரிக்ஸ் ஆர்டர்லேயே போடுவாங்க. இப்போ வேகன்சி பொசிஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வேகன்சி ரவுண்ட் 1 டென்டேட்டிவ் வேகன்சி உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் இந்த ஆர்டர் நீங்கள் ஃபில் பண்ணும்போது என்ன ஆகிட்டோன்னா அந்த ஆர்டர் வந்து உங்களுக்கு அதில் ஷோ ஆகும். ஸோ இப்போ ஃபஸ்ட் எம்எம்ஸ் இருக்கும், கீழ்ப்பாங்க, அது வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இயர். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் போடணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து எது ஆப்டாக இருக்கோ ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் போட்டால் போதும். அது ஒரு விஷயம். சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது வேறு என்ன தப்பு பண்ணுறாங்க, இப்போதைக்கு லாக் பண்ணாதீங்க. ஸோ நாளை மண்டே டியூஸ்டே அப்படி கூட லாக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஆட்டோ லாக் கூட ஆகிடும், நோ ப்ராப்ளம். ஸோ ஒரு சில சேஞ்சஸ் திடீர்னு நான் போட்டேன் சார், அப்புறம் எனக்கு வந்து மைண்டு மாறுது சார், நான் வந்து மாற்ற வாய்ப்பு இருக்குது, திடீர்னு இந்த காலேஜ் முன்னாடி வைக்கலாமா இந்த காலேஜ் பின்னாடி வைக்கலாமான்னு தோணுதுன்னா அப்புறமா அதனால் நீங்கள் உடனே லாக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. லாக் பண்ணிட்டீங்கன்னா சந்தோஷம். நிறைய ஆசிலேட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டு ஒரு நாள் 2 நாள் வெயிட் பண்ணி கூட ஃபைனலாக லாக் பண்ணுங்கள், தப்பு இல்லை. ஸோ இந்த வேகன்சி பொசிஷனில் இருக்கக்கூடிய காலேஜஸ் எல்லாமே நீங்கள் இதையும் பார்த்துருப்பீங்க, வேகன்சி சீட் மேட்ரிக்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம 13 அன்னைக்கே ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம கவுன்சிலிங்கில் கொஞ்சம் 7.5 ரிசர்வேஷன் டைரக்ட் விசிட் பண்ணதெல்லாம் அந்த டைமில் இது எல்லாமே நான் உங்களுக்கு ரிவைல் பண்ண முடியல. ஸோ இருந்தாலும் நீங்கள் இதெல்லாமே பார்த்துருப்பீங்கன்றது நம்புகிறேன். ஸோ அதை தாண்டி வந்து உங்களுக்கான சீட் மேட்ரிக்ஸு கிளியராக இருக்குது. இதுவும் நீங்கள் ஒரு காலேஜை பற்றி பார்த்துக்கோங்க, எவ்வளோ சீட் அலாட் ஆகிருக்கு, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எவ்வளோ, அதில் மைனாரிட்டி கேட்டகரி எவ்வளோ, எல்லாமே இருக்குது. ஸோ பொறுமையாக உட்காந்து பாருங்கள். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி உங்களுக்கு 36 அரசு கல்லூரிகள், 36 காலேஜ் இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு ஒன்று கவர்மெண்ட் எய்டட் இஎஸ்ஐசி கேகே நகர் உங்களுக்கு, அதுக்கப்புறம் உங்களுக்கு எஸ்எஃப் காலேஜ் வந்து எவ்வளோ சார் இருக்குன்னா உங்களுக்கு தெரியும் 20 காலேஜ் இருக்குது. அதை தாண்டி 3 ப்ரைவேட் யூனிவர்சிட்டி இருக்குது, ப்ரைவேட் யூனிவர்சிட்டி அண்ட் ப்ரைவேட் காலேஜஸ். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வேரி ஆகும், அது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதை தாண்டி பிடிஎஸ் காலேஜ் கவர்மெண்ட்டில் 3 இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரைவேட் பிடிஎஸ் காலேஜ் வந்து 18 காலேஜ் இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ ஐஆர்டி வார்டுக்கு எவ்வளோ சீட் அலாட் ஆகுறாங்கன்றது ஐஆர்டி வார்டு கோட்டா கேண்டிடேட்ஸும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் கண்ணா உங்களுக்கான டீட்டெயில். ஸோ இந்த சீட் மேட்ரிக்ஸ் பேஸ் பண்ணி உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் இப்படி வரும், உங்களுக்கு இதை பேஸ் பண்ணி வரும். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் எம்பிபிஎஸ் கவர்மெண்ட் போட்டிங்கன்னா இந்த ஆர்டரில் உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த ஆர்டரில் அப்படியே டிக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு எது ஆப்டாக இருக்கோ, உங்களுக்கு கரெக்டாக இருக்கிற உங்களுக்கான காலேஜஸை நீங்கள் செலக்ட் பண்ணி போட்டால் போதும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த அப்டேட்ஸை டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் அப்டேட் பார்த்துட்டே இருங்க, ஒவ்வொன்றா வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதை கரெக்டாக நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். அப்புறம் ப்ரொவிஷனல் லிஸ்ட் ஆஃப் அலாட்டட் கேண்டிடேட் இதுவும் கொடுத்துருக்காங்க, இதுவும் பார்த்துருப்பீங்க. இதில் 7.5 ரிசர்வேஷன் உங்களுக்கு தெரியும். 7.5 ரிசர்வேஷன் என்ன கட் ஆஃப்ன்றது நம்ம பார்த்துருப்பீங்க. 7.5 ஸ்டூடெண்ட் யாராக இருந்தால் அவங்களுடைய ரிசர்வேஷன் கட் ஆஃபும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ 7.5 ரிசர்வேஷனில் ஃபைனலாக என்ன முடிஞ்சிருக்குன்றது நான் ஒரு ஜஸ்ட் ஷோ பண்ணுறேன், அதையும் பாருங்கள். 7.5 ரிசர்வேஷன் உங்களுக்கு எம்பிபிஎஸ் கட் ஆஃப் என்ன முடிஞ்சிருக்கு இந்த வீடியோவில் எல்லாமே நான் உங்களுக்கு ரிவைல் பண்ணிடுறேன். ஏன்னா அடிக்கடி நீங்கள் ஸோ அப்டேட்டில் இருப்பீங்க, அதனால் உங்களுக்கு எல்லாமே இதில் சொல்லிடுறேன் பாருங்கள். ஸோ ஓப்பன் கேட்டகரி இதில் வந்து மொத்தமே 2 சீட்டு தான் அலாட் ஆகிருக்கு, அதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க. பிசி 456, பிசிஎம் வந்து 454 முடிஞ்சிருக்கு. ஜென்ரல் ரேங்கும் பார்த்துக்கோங்க. ஸோ எம்பிசி 476, எஸ்சி வந்து 446, எஸ்சிஏ 446, எஸ்டி 451. அதாவது கடைசி
எம்பிபிஎஸ் சீட்டு ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் லாஸ்ட்டாக முடிஞ்சிருக்கு. அந்த லாஸ்ட்டு சீட் ரவுண்ட் 1 ரிசல்ட்டுக்கான கட் ஆஃப். ஸோ நீங்கள் அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் எவ்வளோ சார் முடிஞ்சிருக்குன்னா உங்களுக்கு ஓப்பன் கேட்டகரியில் அலாட்மெண்ட் ஆகலை. பிசியில் 440, பிசிஎம்மில் 440, அது நல்லா பார்த்துக்கோங்க. எம்பிசி 448, எஸ்சி 421, எஸ்சிஏ 415, ஸோ எஸ்டி வந்து 430. இது எதுலேருந்து சார் நீங்கள் டேட்டா எடுத்தீங்கன்னு கேட்டால் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனில் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் அலாட்டட் கேண்டிடேட்ஸ் வந்து 7.5 ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுலேருந்து தான் நாங்கள் எடுத்தோம். இதுலேருந்து தான் கிளியராக எடுத்து நம்ம லாஸ்ட் சீட் என்ன அலாட் ஆகிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் நமக்கு வந்து 16 சீட்டில் எந்தெந்த கேட்டகரிக்கு என்னென்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ மார்க்ஸில் அலாட் ஆகிருக்கு அப்படின்றத பார்த்து தான் இந்த கேண்டிடேட் வந்து ரேங்க் லிஸ்ட்டை பார்த்து அது என்ன ஜென்ரல் ரேங்க் வந்திருக்குன்றதை பார்த்தா நாங்கள் எடுத்திருக்கேன். மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஸோ இதையும் நீங்கள் 7.5 ரிசர்வேஷனில். ஸோ இதனால் நம்மளுக்கு ஜென்ரல் 92 பாயிண்ட் அஃபெக்ட் ஆகுமா என்னன்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெருசாக அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இல்லை. நம்ம கொஞ்சம் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது உங்களுக்கு தெரியும். நல்லா பயப்படாமல் ரவுண்ட் 1 சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். நிறைய ஸ்டூடெண்ட் வந்து ரவுண்ட் 1 பண்ணலாமா வேணாமா, நான் டேரெக்டாக ரவுண்ட் 3 தான் போகிறேன், எனக்கு மார்க் குறைஞ்சிருக்கு அப்போல்லாம் இல்லை. நீங்கள் ரவுண்ட் 1 அலாட் போடுங்க, ரவுண்ட் 1 சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த கேட்டகரி எஸ்சி கேட்டகரிக்கான போர்ட்டல் ஓப்பன் ஆகிருக்கு. இதுவும் நீங்கள் ஓப்பன் பண்ணி கரெக்டாக எஸ்சி, எஸ்சி, எஸ்சிசிசி, அதாவது உங்களுக்கு கன்வெர்டட் கிறிஸ்டின் அவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. அதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து லாஸ்ட் டேட் என்னைக்குன்னு உங்களுக்கு தெரியும். 17 அன்னைக்கு லாஸ்ட் டேட்டு. இந்த 17 வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, இதையும் பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாமே இதுக்கான போர்ட்டல் லிங்க்கு 17ஆம் தேதி 3 மணி வரைக்கும் தான் டைம். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ ஃபீ எக்ஸம்ஷனுக்காக வேறு எதுனா டவுட்ஸ் இருந்தால் தாராளமாக என்னுடைய நம்பருக்கு கூப்பிடுங்க. சாய்ஸ் ஃபில்லிங்கில் டவுட் இருக்குது அப்படின்னு நீங்கள் தான் சாய்ஸ் ஃபில் பண்ண போகிறீங்க, வேறு யாரும் பண்ண போகிறதில்ல. அதில் எதனா ஆர்டர் டவுட் இருக்குது சார், இது எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு டவுட் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது ரொம்ப பொறுப்பாக பண்ணுங்கள், நிதானமாக பண்ணுங்கள். முடிச்சுட்டு ஒரு பிடிஎஃப் எடுத்து வச்சுட்டு அதை பிரிண்ட் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணலாமா அடுத்து என்ன பண்ணலான்றதை பாருங்கள். அவசரப்பட்டு ஏனோ தோணுன்னு சொல்லிட்டு அப்படியே போட்டுறாதீங்க. பொறுப்பாக இருங்க. ஆல் த பெஸ்ட். ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது ரொம்ப இதுதான் உங்கள் லைஃப் அப்படின்னும் போது கொஞ்சம் பொறுப்பாக சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஆல் த பெஸ்ட். அதை தாண்டி வேறு எதனா உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னும் போது தாராளமாக நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கான ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல்.